நீங்கள் இப்பொழுது பார்க்க இருப்பது மட்டக்களப்பு வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலையின் சிறு வரலாற்று குறிப்பு. இந்துமா ஆளியின் எழில் பொங்கும் நாடாம் கடல் சூழ் கோகிலை தீவாம் இலங்கை தீவின் முத்தான கடாட்சம் எம் உள்ளங்களின் சொத்தான விருட்சமாய் அமைந்த கிழக்கு ஓரத்தின் அழகும் சிறப்பும் என இயற்கை ஒன்றிணைந்து ஒளிபரப்ப வாழையூர் எனும் கிராமத்தின் கண்ணன ஒளிபரப்பு 1923ஆம் ஆண்டு சீனி முகமது விதானையார் காணியில் தோற்றம் பெற்றது வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை. கல்வி பற்றிய விழிப்புணர்வற்ற சூழலில் தோற்றம் பெற்ற இப்பாடசாலையானது மந்தகதியிலேயே தனது கல்வி பயணத்தை மேற்கொண்டது. இருந்த போதிலும் மர்ஹூம் சர் ராசிக் ஃபரீத் அவர்களின் கிழக்கு மாகாணத்தில் சகல முஸ்லிம் பிரதேசங்களிலும் முஸ்லிம் பாடசாலைகள் தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்ற அயராத முயற்சியின் பலனாக 1943ஆம் ஆண்டில் தமக்கென சொந்தமான காணியில் கே நமச்சிவாயம் அவர்களை தலைமை ஆசானாக கொண்டு நகர்ந்து சென்றது இந்த அன்னூர் தேசிய பாடசாலை. இவ்வாறாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக சுடர்விட்டு பல சவால்களுக்கும் இடர்களுக்கும் முகம் கொடுத்து 1974ஆம் ஆண்டு ஜனாப் ஜெடே ஆஃப்தீன் அவர்களை தலைமை ஆசிரியராக கொண்டு மகா வித்தியாலயமாக தரம் உயர்த்தப்பட்டது என்றால் இது திட்ட தெளிவான உண்மையாகும். இக்கால பகுதியிலேயே முதலாக கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்கு தோற்ற மாணவர் அனுமதி பெற்றமையும் ஓர் சிறப்பம்சமாக குறிப்பிடப்படுகின்றது. ஒவ்வொரு கால பகுதிகளிலும் ஒவ்வொரு அதிபர்கள் என்ற ரீதியில் வந்தார்கள் சென்றார்கள். ஒருவரை ஒருவர் சலித்தவர்கள் அல்ல என்ற ரீதியில் மார்பட்டி கொண்டு வாழைச்சேனை மண்ணின் கல்விக்காய் தங்களை மெழுகுவர்த்தியாக தியாகம் செய்தார்கள் என்றால் அதனை யாராலும் மறுத்துரைக்க இயலாது. கல்வி கண்காட்சி, பல சமய கலாசார நிகழ்வுகள் என பல பரிணாமங்களை தன்னகத்தே கொண்டு மிளிர்ந்த பாடசாலையானது 1978ஆம் ஆண்டு இயற்கையின் சீற்றத்திற்குள்ளாகி தனது எழுத்து மூலமான ஆவணங்கள் அனைத்தையும் இழந்து நிராயுதபாணியாகி நின்றது. இருந்த போதிலும் தாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்ற ரீதியில் தலைத்து மொட்டிட்டு மலர்ந்து மனம் வீசி தன் சேவையினை பரப்பியது. இந்த வகையில் 1980ஆம் ஆண்டு முதல் இல்ல விளையாட்டு போட்டியும் முதலாவது பாடசாலை கட்டடமும் திறந்து வைக்கப்பட்டமை இப்பாடசாலையின் முக்கியமான வெளியீடாகும். மேலும் 1980 தொடக்கம் 1990 வரையான காலப்பகுதியில் 6 தலைமை ஆசான்கள் பொறுப்பேற்று வழிநடாத்தினர். இருந்த போதிலும் 1986ஆம் ஆண்டு 1C பாடசாலையாக தரம் உயர்ந்தது. 1987ஆம் ஆண்டு முதல் உயர்தரத்திற்கு கலை பிரிப்பிற்கு மாணவர்கள் தோற்ற அனுமதி வழங்கப்பட்டது. உயர்கல்வியின் முதற்படியிலே கால் வைத்து முன்னோரத் தொடங்கியது. ஆரம்பித்த முதற் தொகுதியிலேயே முதல் பல்கலைக்கழக அனுமதி பெற்று முதல் மாணவனாக தெரிவு செய்யப்பட்டார். அது அன்றைய மாணவர் சமூகம் முழுமையும் திறமையும் கொண்ட சமூகம் என்பதற்கு சிறந்த சான்றாகும். 1985ஆம் ஆண்டின் பின் காலத்தின் கோலத்தின் பிரகாரம் பயங்கரவாதம் தலைவிரித்து தாண்டவமாடியது. சமூகத்தில் பிளவுகள் ஆட்கொண்டன. மனித உயிர்கள் ஆயுத முனையில் காவு கொள்ளப்பட்டன. இதன் விளைவு பாடசாலை அகதி முகாம்களாகவும் அரண்களாகவும் விடுதிகளாகவும் பாசறைகளாகவும் என பல உருப்பெற்றது. இவ்வாறாக பல சவால்களையும் சோதனைகளையும் எதிர்கொண்ட வாழைச்சேனை மாணவர் சமூகம் தமது கரடு முரடான பாதையில் பயணிக்கவும் தயங்கவில்லை. இந்த ரீதியில் சென்ற பாடசாலை 1992ஆம் ஆண்டு உயர்தர வர்த்தக பிரிவினை ஆரம்பிக்க அனுமதி பெற்றது. இதன் முதற் பகுதியிலேயே பல்கலைக்கழக அனுமதியினையும் ஒரு மாணவன் பெற்றமை ஆண் மாணவர்கள் கல்வியில் பின்தங்கி செல்கின்றார்கள் என விழிநீர் வடித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அன்றைய ஆண் மாணவர்கள் சாதனை மேல் சாதனைகளை குவித்தவர்களாக காணப்பட்டார்கள் என்பதற்கு தக்க சான்றாகும். 1996-97ஆம் ஆண்டுகளில் மாணவர் சாதனைகள் முதலாக பாராட்டப்பட்டதுடன் சஞ்சிகைகளும் வெளியிடப்பட்டன. 1997ஆம் ஆண்டில் மேலும் ஒரு படி உயர்ந்து 1AB பாடசாலையாக தரம் உயர்த்தப்பட்டது. உயர்தர விஞ்ஞான பிரிவு ஆரம்பிக்கப்பட்டு அதில் பாடசாலை சமூகம் வெளி சமூகம் என அயராது உழைத்தனர். வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை என்ற இப்பாடசாலையானது கல்வியில் மாத்திரமல்ல நாங்கள் சளைத்தவர்கள்
என்பதனை ஏனைய பல துறைகளிலும் வெளிக்காட்டி பிரகாசித்தார்கள். தமிழ் மொழி தினம், விளையாட்டு நிகழ்வுகள், கலாசார நிகழ்வுகள் மற்றும் கணித, விஞ்ஞான, சமூகவியல் என்று பல்துறை சார்ந்தும் கீர்த்தியினை பெற்று தரக்கூடியவர்களாக காணப்பட்டனர். கோட்டம், வலயம், மாவட்டம், மாகாணம், ஏன் தேசியம் என்று எமது திறமைகளை பறைசாற்றினர். இந்த வகையில் கலைத்துறைக்காகவும் விளையாட்டுத்துறைக்காகவும் தமது பாடசாலையை அகில இலங்கை ரீதியில் பேசச் செய்த பெருமைக்குரியவர்களாக யு அகமட், எம் இஸ்மாயில், SLHM இனாமுல்லா ஆகிய ஆசிரியர்களை நாம் மறக்க முடியாது. இவ்வாறாக எமது பாடசாலையின் வரலாற்று பார்வையில் முன்னேறி சென்ற போதிலும் சாதனைகளும் சவால்களும் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தது. இருந்த போதிலும் உள்ளக வெளியக தலையீடுகள் என்ற ரீதியில் பாடசாலையின் அமைப்புகளிலும் மாணவர்களின் கல்வி அடைவிலும் நிர்வாக கட்டமைப்பிலும் தளர்வுகள், வீழ்ச்சிகள் ஏற்படத் தொடங்கின. அவைகளுக்கு முகங்கொடுத்து வளர்ந்து வரும் எமது பாடசாலையானது பல தேவைகளின் நிமித்தம் தமது கரங்களை உங்களை நோக்கி நீட்டுகின்றது. இந்த பாடசாலை எவ்வாறு தங்களது கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் இடைப்பாட செயற்பாடுகளிலும் உயர்ந்து நின்றாலும் பாடசாலையின் சில வளங்கள் இன்மையினால் பாடசாலை மாணவர்கள் பெரிதும் தங்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கின்றனர். இந்த அடிப்படையில் கல்வி பொதுத்தராதர உயர்தர விஞ்ஞான பிரிவு நிரந்தர ஆசிரியரின்மை இங்கு பெரிதும் ஒரு பிரச்சினையாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. தற்பொழுது இப்பாடசாலையில் உயர்தர விஞ்ஞான பிரிவு எவ்வித நிரந்தர விஞ்ஞான பட்டதாரி ஆசிரியர்களுமின்றி இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். விரைவாக உயிரியல், இரசாயனவியல், பௌதியியல், இணைந்த கணிதம் ஆகிய பாடங்களை கற்பிக்கக்கூடிய 4 விஞ்ஞான பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்குமாறும் மாணவர்களுடைய இந்த அசௌகரியத்தை நிவர்த்தி செய்து தருமாறும் தங்களிடம் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். அடுத்து நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருப்பது பாடசாலையின் விளையாட்டு மைதான புனரமைப்பு சம்பந்தமான காட்சிகள். இது எமது பாடசாலை மைதானம் சிறிதளவு மழை பெய்தாலும் கூட நீர் தேங்கி நிற்கும் காட்சிகள் இவை. மழை பெய்தாலும் சிறிதளவு கூட பாடசாலை மாணவர்கள் பயன்படுத்தப்பட முடியாத நிலைக்கு இட்டுச் செல்கின்றது இந்த மைதானம். இம்மைதானத்துக்கு போதிய அளவு கிளவிலிட்டு அதனை செப்பனிட்டு பொருத்தமான வடிகால் அமைப்பினை ஏற்படுத்தி தருமாறு நாங்கள் கௌரவ கல்வி ராஜாங்க அமைச்சர் திரு வி ராதாகிருஷ்ணன் அவர்களின் கவனத்துக்கு இதனை நாம் கொண்டு வருகின்றோம். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பாடசாலையின் ஆராதனை மண்டப சம்பந்தமான காட்சிகள். இது பாடசாலையின் 3 மாடியுடன் கூடிய ஓர் ஆராதனை மண்டபமாகும். தற்பொழுது இவ்வாராதனை மண்டபமானது மாணவர்கள் பயன்படுத்தப்பட முடியாத நிலையில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். மழை பெய்யும் காலங்களில் மண்டபத்திற்குள் நீர் நிரம்பி விடுகின்றது. மேலும் ஜன்னல்கள், கூரை, மலசல கூடங்கள் ஆகியன பாவிக்க முடியாத நிலையில் சிதைவடைந்த நிலையில் காணப்படுகின்றது. எனவே இவ் ஆராதனை மண்டபத்தை புனரமைத்து தருமாறு கௌரவ கல்வி ராஜாங்க அமைச்சர் திரு வி ராதாகிருஷ்ணன் அவர்களின் கவனத்துக்கு நாங்கள் மீண்டும் கொண்டு வருகின்றோம். இறுதியாக நாங்கள் பாடசாலையின் நிர்வாக கட்டட தொகுதி சம்பந்தமான ஓர் மனுக்கோரலை உங்களுக்கு முன்வைக்கின்றோம். இது ஓர் 1AP சூப்பர் தேசிய பாடசாலையாகும். கிழக்கு மண்ணில் காணப்படக்கூடிய 1AP சூப்பர் பாடசாலைகளில் வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலையும் ஒன்றாகும். எனினும் முகாமைத்துவ கடமைகளை இப்பாடசாலையில் திறன்பட ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு சரியான நிர்வாக கட்டிட தொகுதி அமையாமை மிகவும் மனவேதனையை தருகின்றது. பாடசாலையின் முகாமைத்துவ வேலைகளை திறன்பட செய்வதற்கு விரைவில் எங்களுக்கு ஒரு நிர்வாக கட்டிட தொகுதியினை அமைத்து தருமாறு பாடசாலையின் அதிபர் ஆசிரியர் குழாம் சார்பில் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். மேற்படி 4 கோரிக்கைகளையும் எமது பாடசாலை மாணவர்களின் நலன் கருதி விரைவாக நிறைவேற்றி தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த காணொளியினை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி.